வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பாருங்கள். A bird is flying from A towards B. A towards B. ஏலேருந்து பிக்கு போகுது அட் an angle of 35 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 35 டிகிரியில் ஏலேருந்து பிக்கு ஒரு பேர்டு பறக்குது, கீழே இருந்து மேலே போயிடுச்சு. A point 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஏ. சரிங்களா? அந்த பின்ற பாயிண்ட் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. At B, it changes its course of flight and heads towards C on the bearing of 48 degree. Again 48 டிகிரிக்கு அது மாறுது. And the distance 32 கிலோமீட்டர் அவே. அதுலேருந்து அது 32 கிலோமீட்டர் அவையில் இருக்குது. கொடுத்துட்டு அவன் இதெல்லாம் கேட்டிருக்கான். ஸோ முதல் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம டயராமாக போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலும் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே படமாக வரைய போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எ பேர்டு ஒரு பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கதை அப்படியே டயராமாக படமாக வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு பேர்டு வந்து அந்த பறவை வந்து ஏன்ற ஒரு பொசிஷனில் இருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருந்து ஃப்ளையிங் ஃப்ரம் ஏ டுவர்ட்ஸ் பி. ஓகேங்களா? ஏல இருந்து பிக்கு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது பின்னு எடுத்துக்குவோம். ஏ டு பி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரி a point 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஏ. ஸோ ஏலேருந்து பி வந்து 30 கிலோமீட்டர் அவே இருக்குது. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பட் 35 டிகிரின்றது சர்ஃபேஸோட அப்படின்றதும் சொல்லலை, எலவேஷனும் சொல்லலை. ஸோ அப்போ நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய இதுதான் வந்து 35 டிகிரி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அட் பி இட் சேஞ்சஸ் இட் கோர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ஹெட்ஸ் டவர்ட்ஸ் சி. ஸோ டுவர்ட்ஸ் சியை நோக்கி அகைன் மறுபடியும் போகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் எ பியரிங் ஆஃப் 48 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது பாயிண்ட் சி அப்படின்னா ஆன் த பியரிங் ஆஃப் 48 டிகிரி. அகைன் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா இது வந்து 48 டிகிரி. அடுத்தது அண்ட் டிஸ்டன்ஸ் 32 கிலோமீட்டர் அவே. பி டு சி வந்து 32 கிலோமீட்டர். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான டயராம் கிடச்சிருச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது வந்து நான் டீன்னு பேர் வைக்கிறேன். ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள், பிசிஇன்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 35 டிகிரி. அப்போ இது என்னமா இருக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. அப்போ இது 35னா 90 மைனஸ் 35 தான் இது வரும். எவ்வளோ வரும்? 55 டிகிரின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே 48 அப்படின்னா இது வந்து சேர்த்து 90 டிகிரி அப்படின்றப்ப இது 42 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வழக்கம் போல் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரையாங்கிளில் நான் டேன் டீட்டா போட்டிருப்பேன். எதுக்காக அப்படின்னா ஒன்று இந்த அளவு தெரிஞ்சிருக்கும், இல்லை இந்த அளவு தெரிஞ்சிருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு அளவாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் டேன் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடும் தெரியாது, அட்ஜசன்ட் சைடும் தெரியாது. பட் ஹைபார்ட்டன்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஹைபார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் என்ன யூஸ் பண்ணலாம், ஒன்று சைன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காசு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சைனோ காசோ யூஸ் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காசை யூஸ் பண்ணுறேன், நான் சைன் கூட யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் சைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ சைன் 55 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, இந்த பிடி டிவைடட் பை ஹைபார்ட்டன்ஸு என்ன வரும், சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைபார்ட்டன்ஸு ஃபார்முலா. ஓகேங்களா? அதை நான் எழுதலை, இந்த எழுதிக்குவாங்க. ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்ட்டன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி சைன் 55 அப்படின்றது ஆப்போசிட் பை ஹைபார்ட்டன்ஸ் என்ன இருக்குது, ஏபி. ஓகேங்களா? சைன் 55 அப்படின்றது இது வந்து ஏபி. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு பிடியும் தெரியாது, ஏபியும் தெரியாது. ஓகேங்களா? ஏபி தெரியும், பட் பிடி தெரியாது. அப்போ தெரியாத முன்ன மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். பிடியை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா சைன் 55க்கு அவனே புக்கில் கொடுத்துட்டான், கொஸ்டின்லேயே இருக்குது. 0.8198 ஏபி எவ்வளோ இருக்குது, 30. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 24.576 மீட்டர். ஓகேங்களா? பிடிக்கான வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு.
அதாவது இந்த ஹைட் வந்து 24.5 ஓகேங்களா. ஸோ அடுத்தது நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 55. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், cos 55 அப்படின்னு எழுதுகிறேன். cos 55 அப்படின்றது adjacent by hypotenuse. ஸோ ஏடி பை hypotenuse 30 ஓகேங்களா. ஸோ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். எனக்கு தேவையானது ஏடி. ஸோ அப்போ cos 55 அப்படின்றதும் புக்கில் கொடுத்துட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.5736 ஓகேங்களா. ஸோ இன்ட்டு இந்த 30 கரெக்டாக ஏடியை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இந்த 30 இங்கிட்டு போயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 17.208 மீட்டர் ஏடின்றது ஓகேங்களா. இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே எதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 4 டிவிஷன் கேட்டிருக்கான். ஸோ 4 டிவிஷன் இங்கே வேர்ட்ஸில் இருக்குது. அதே நான் இங்கே வந்து கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஇ ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் பிசிஇ ஓகேங்களா. ஸோ பிசிஇயில் இது 42 டிகிரி. ஸோ எனக்கு ஹைபாட்டன்ஸ் தெரியும், அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தெரியாது. ஸோ அப்போ நான் வழக்கம் போல் என்ன பண்ண போகிறேன், சைன் 42 இருக்கோ டு ஆப்போசிட் இசி டிவைடட் பை சைனுக்கு நான் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்ஸ் என்னது பிசி ஓகேங்களா. ஸோ எனக்கு பிசின்றது ஹைபாட்டன்ஸ் 32 தெரியும், இசி தான் தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இசி ஈக்குவல் டு சைன் 42க்கு என்ன இருக்குது 0.6691 இன்ட்டு பிசி எவ்வளோ இருக்குது 32 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இசி வந்து 21.41 மீட்டர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது சைன் 42 போட்ட மாதிரி காஸ் 42 போட்டேன் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்ஸு ஓகேங்களா. ஸோ அட்ஜசன்ட் அப்படின்றது பிஇ, ஹைபாட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32. ஸோ இதை நான் எழுதும்போது எனக்கு பிஇ தெரியாது. காஸ் 42 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 0.7431 புக்கில் கொடுத்துட்டா 7431 இன்ட்டு 32 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது பிஇ எவ்வளவு 23.7792 ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு பிடி ஏடி பிஇ அதாவது இது ஸோ இப்போ கொஸ்டினை பார்க்கணும். இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம வந்து அதை மேப்பை போடுவோம். ஸோ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட நார்த்து பி இது எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அதாவது இந்த ஹைட் தான், இங்கேருந்து இது நார்த்து டைரெக்ஷன் அப்படின்னா ஏவை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து இதுதான் நார்த்து ஓகேங்களா. மிட் பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இது நார்த்து. ஸோ அப்போ இதுலேருந்து இது நார்த்து, இந்த டைரெக்ஷன் அப்படியே நேராக கொண்டு வந்தோம்னா இங்கே பி இருக்குதான்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைட்டு எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த ஹைட்டு தான் இந்த ஹைட். பியை இங்கே கொண்டு வந்தாலும் சரி தான், இல்லை ஏவை இங்கே கொண்டு வந்தாலும் சரி தான். ஏவையும் பியும் ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு வந்துட்டிங்கன்னா இருக்கக்கூடியது ஹைட்டு. ஸோ இது வந்து பிடி. ஸோ பிடி வந்து என்ன இருக்குது, ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓகேங்களா. ஏ டு பி டிஸ்டன்ஸ் டு த நார்த் ஓகேங்களா. ஸோ இதுதான். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் பி டு த வெஸ்ட் ஆஃப் ஏ. ஏவோட வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ இதுதான் வெஸ்ட் டைரெக்ஷன், இங்கேருந்து இந்த சைடு போகிறது. அப்போ ஏலேருந்து இந்த வெஸ்ட் டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பி பாயிண்ட் அப்படியே நேராக கொண்டு வந்தால் இங்கே பி பாயிண்ட் தான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏடி தான் வெஸ்ட் டைரெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஓகேங்களா. ஸோ அதுதான் ஏடி. ஸோ இதுதான் கேட்டிருக்க செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்டு டிவிஷன் பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் சி டு த நார்த் ஆஃப் பி. பிக்கு சி வந்து நார்த் டைரெக்ஷனில். ஸோ நார்த் டைரெக்ஷன்லாம் மேலே. ஸோ அப்போ சி வந்து இதுக்கு நேரம் இங்கே இருக்குன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இங்கே சி இருக்குதுன்னு நினச்சா இந்த டைரெக்ஷனில் பி டு சி எவ்வளவு அப்படின்றது தான். ஸோ அப்போ இ டு சினாலும் பி டு சி இங்கே வச்சுக்கிட்டாலும் ஒன்று தான். அப்போ இ டு சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் டிவிஷன் பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி. பியில் இருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் சி
தானே ஓகேங்களா. சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி, சியிலேருந்து பிக்கு ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இதுதான் ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ சியில் இருந்து சி பாயிண்ட் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஓகேங்களா. ஸோ பி டு இ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபோர்த்து டிவிஷன் ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்க டிவிஷனை தான் இவ்வளவு நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதை முதலே தெரிஞ்சதுனால தான் நான் இதை டேரெக்டாக எழுதியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்மு கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.